மக்களே கோயிலுக்குள்ளே போயிடாத போல இருக்கு. இவ்வளோ பொருளும் வந்து கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லையா? ஃபோன்லேருந்து டோர்ச்சிலேருந்து பேட்டரியிலேருந்து. இதுதான் அந்த மதுரை மல்லி. எவ்வளோம்மா மல்லி? எவ்வளோ? ஐயா இந்த ஃபோனை கொண்டு போகிறீங்க? நாங்கள் வித்துருவோம். சரி, இந்த ஃபோனும் வந்து அளவு இல்லை. இங்கே வந்து போலீஸ் கன்னோட இருந்தால் பெரிய விஷயமா சொல்லிக்கொண்டிருக்கோம். எங்கட நாட்டில் ஒரு போலீஸ் வந்து கன் இல்லாமல் நின்றதை நீ பார்த்துருக்கிறியா? இதுதான் வந்து வடக்கு கோபுரம். அதுலேயே வந்து போட்டிங்கன்னா பாருங்க, ஜிகிர்தண்டா மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா வந்து சாப்பிட போகிறோம். மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா. இந்த ஜிகிர்தண்டான்னு ஞாபகம் அந்த பாருங்க எவ்வளோ கூட்டம் டீ குடிக்கிறாங்க நிற்கிறோம். டீ வந்து இங்கே டீ இல்லாமல் இருக்கவே மாட்டோம் போல். சரியான ஒரு வசதி படித்தாக்களும் இங்கே இருக்கணும். அதோட இனியிலேருந்து கஷ்டப்படுறாக்களும் வந்து இங்கே தான் இருக்கணும். மதுரைண்டு வந்தால் சாப்பாட்டுக்கு மதுரை தான் ஃபேமஸ். நெய் வாசம் அடிக்குது. அட்டகாசமாக தரிசனம் என்ன இருந்தது? சிறப்பான தரிசனம். வந்தால் கட்டாயம் போய் பார்க்கணும். ஜெரின் கோயிலுக்கு போட்டு வந்து அதிசயத்தை பார்ப்போம். விடிய மச்சம் சாப்பிட இல்லையா? அதுவும் அதில் பக்தி படமாக வந்துருக்காங்க. கொழும்புல கொல்லிப்பட்டி ஜனாதிபதி மாளிகைக்கு. ரைட், அங்கே சம்பவம் செய்துக்கிறீங்க. என்ன பிரகாஷ் என்னன்றா இருக்கிற? வாடிப்பட்டி அன்னை திருத்தலம். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு விஷயம் கண்டா, இந்த ஆமை பூட்டு வந்து இதில் லொக் பண்ணியிருக்கணும். மதுரை உணவுகளண்டா ஸ்பெஷல் ஃபுட்டு தான். தரமான சம்பவம் ஒன்று செய்ய போகிறோம். மதுரைண்டா சாப்பாட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. இதில் இருக்க கறிகள் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்து கொலை பசியில் இருக்கிறோம். அதான் பிரச்சனை. இலை வந்துடுச்சு, இலையை விரித்து போடுவோம். உடலுக்கு சுக்கா இருக்குது, ஈரலுக்கு, மட்டன் நெஞ்சுக்கறி, மட்டன் நல்லி, நாட்டுக்கோழி, லிவர், மஞ்சள் ரோஸ்ட்டு, மஞ்சள் குழம்பு இருக்குது. சும்மா தரமான சாப்பாடு. மதுரை நெஞ்சுக்கறி, நல்லி, குடல், லிவர் எல்லாம் வைன சாப்பாட்டுக்காகத்தான் இந்த உலகமே சுற்றுது. சாப்பிட்றவன பேசாதீங்க. சாப்பாடு வர மட்டும் அடக்கலாது. மட்டன் நல்லி, ரைத்தா, மற்றது இந்த பீட்ரூட், இந்த கூட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குழம்பு பிட்டா. யாழ்ப்பாணம் ஆட்டுறதுக்கு சாப்பிடுறியா? வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையில் நிற்கிறோம். மதுரை இருந்தாலே வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது ஃபேமஸ். கொஞ்சம் வந்து மதுரைனாலே தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஃபேமஸாக மதுரைக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்லுவேன். அப்படிலாம் கிடையாது. பதவிக்காரங்க பாசமான அப்படிலாம் சொல்லி அடியோடு அவங்க வருவாங்க. சரி, இன்றைக்கு நாங்கள் வெங்கடேஷனாவோட வந்து சின்ன ஒரு ரவுண்ட் அடிக்க வலிக்கிட்டு நாங்கள் மதுரையில் இருந்துட்டு இன்றைக்கு நாங்கள் மதுரையில் இருக்கிற விஷயங்களை காட்டிட்டு அடுத்த இடங்களுக்கு போக போகிறோம். முதலாவதாக நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான் ஃபர்ஸ்ட். மல்லிகை பூலாம் அதுக்கப்புறம் தான். ஏன்னா ரொம்ப பழமையான கோவில். கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் பழமையான மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முதலாவதாக வந்துக்கிறோம். போய் பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களையும் வந்து பார்க்க போகிறோம். அதோட மீனாட்சி அம்மன் கோயிலில் எத்தனை கோபுரம் இருக்குது தெரியுமா? மொத்தம் 4 ராஜ கோபுரம் இருக்குது. 4 வழியாக என்ட்ரன்ஸ். அது எவ்வளோ அடி தெரியுமா உனக்கு? அது எத்தனை அந்த கோபுரம் எத்தனை அடி தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரியும். அதுவும் சொன்னதே பெருசு. சரி, இப்போ 4 என்ட்ரன்ஸால் நாங்கள் இங்கே ஒரு கார் பார்க்கிங்கால் விட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வருமானு நினைக்கிறேன். உள்ள கேமராஸ் நாட் அலௌட். ஏரியாஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். காட்டுறோம். கன்மேனோட நிற்பாங்க. சரியா? அதேமாரி தமிழ்நாட்டில் அதிக வருமானம் தர கோயில் இது. தமிழ்நாட்டுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய கோயில். அண்ணா வணக்கம். பல தூரம் பயணிச்சு நாங்கள். அதோட முக்கியமான விஷயம் 4:30க்கெல்லாம் விளம்பி வெளிக்கிட்டு வந்தாங்க. அதுதான் நடந்த சம்பவம். 4 மணிக்கு அலாரம் வச்சு உங்களெல்லாம் எழுப்பி விட்டுருக்கு. ஒன்றும் செய்யலை. வந்த உடனே தீ அணைப்பு. இந்த எங்களோட வந்தால் அங்கே போய் நின்றுட்டார். அது அவர் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்லாம் வேலை செய்கிறார். அப்போ வந்தார், அப்படியோ அதில் கழிச்சிட்டு வார். சார் என்ன தரிசனத்துக்கு போமா? எங்கே வந்து நண்பர்களை சந்திச்சு கிஞ்சி தான் போகலாம். லோக்கலில் அவங்க நண்பர்கள் இருக்குதான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இதாக இருக்கும். அண்ணா மதுரையில் வேறு என்ன பார்க்கலாம்?
மதுரை என்றாலே வந்து இந்த சாப்பாட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லிக்கணும். மதுரை நாயக்கர் மகால் இருக்கு, திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்கு, பழமுதி ஜோலி முருகன் நான் சாப்பாட்டை பற்றி கேட்குறேன். சரி, முருகன் சாப்பாடு போனோன்னா ஈவினிங் டைம்ல தான் மதுரை இருக்கு போகணும். முருகன் கணக்கு முருகன் கோயில்கள் வந்து மதுரையில் அறுபடை வீட்டில் 3 படை வீடு இங்கே மதுரை தெப்பகுளத்தை சுற்றி சாயந்தர நேரத்தில் நிறைய கடைகள் உண்டு. தள்ளுவண்டி கடைகள் சொல்லுவாங்க, நாங்கள் இலங்கையில் தட்டு கடைகள் சொல்லுவாங்க, வண்டில் கடைகள்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி கடைகள் நிறைய உண்டு, நல்ல சாப்பாடுகள். மதுரை பன் பரோட்டா, மட்டன் மண் பரோட்டாவும் மண் பரோட்டா பன் பரோட்டா, அதான் பன் பரோட்டாவும் இந்த ஆட்டுக்கறியும் வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னோம். சந்தர்ப்பம் கிடைச்சா மதுரைனாலே பாண்டி முனீஸ்வரன் கோவில், இங்கே கோவில் தாங்க, கோயிலான் அழகர் கோவில். அழகர் கோவில் சொல்லவே தேவை. அழகர் கோவில் இடத்துல கோயில் பற்றி விஷயம் சொல்லுவாங்க பார்த்தா பன் பரோட்டாவும் ஆட்டு பாயா, அதுதான் அதுதான் அதேமாதிரி மட்டனாலே மட்டன். நம்மளுக்கு எது முக்கியமோ அதைத்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கோயிலுக்கு போகிற வழியிலே அட்டகாசமான இதுகள் உணவுகள், இளநீர், கொய்யா, நாவப்பழம். அதோட இந்தியாவில் வந்து மல்லிப்பூ ஃபேமஸ்ன்னு சொன்னேன். மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுது. மல்லிப்பூ வேண்டான் உண்டே ஆளு கொடுக்கல. என்ன பூ வேண்டாம வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே. எவ்வளோ பெரிய நாவப்பழம். மக்களே கோயிலுக்குள்ளே போயிடாத போல இருக்கு. இவ்வளோ பொருளும் வந்து கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லையா? ஃபோன்லேருந்து, டோர்ச்சிலேருந்து, பேட்டரியிலேருந்து, கேமரா, ரிமோட்டு, ஷோட்ஸு, சரத்தோடைய அனுமதி இல்லையா? இவ்வளோ பொருளும் வந்து உள்ளே கொண்டு போயிடாது. அப்போ கட்டாயம் நான் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட உள்ளுக்குள்ளே போய் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டோம். நாங்கள் எவ்வளோ தூரம் போகிறோமோ அதை மட்டும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் தரிசனம் பெற வாரீங்கள்டா இது எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்க. பெருசாக க்ரௌட் இல்லை. அதோட அவர் சரி, அவர் வந்து அந்த தீயணைப்பு படையில் வேலை செய்கிறபடியாக எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு கார்டு ஒரு ஆள் வாரார். அவர் வந்து ஒரு ஆள் வந்தால் உடனே தரிசனத்துக்கு உள்ளே உண்டு அதான் என்ட்ரன்ஸுக்கு ஸ்பீடாக கூட்டிக்கொண்டு வர கண்டா காக்கி சட்டை போட்ட கார்டு ஒரு ஆள் வர. இங்கே மயில் ராய் இருக்கு. எவ்வளோ? 160 ரூபா. 100 ரூபா? ஆ 100 ரூபாய்க்கு தராராமா? ஆனால் இதை நாங்கள் என்னட்டு கொண்டு வரோம்? ஜிபே இருக்கா? ஜிபேண்ணே மணிண்ணே வரட்டுமா? 100 ரூபாய்க்கு அது கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் 160 ரூபா சொல்லிட்டு என்ன 100 ரூபாய்க்கு குறைக்கணும் பாருங்க. சொன்னால் வேண்டினா லாபம், இல்லாட்டி நாம வேண்ட வேறு. நான் பர்சையும் காருகளை விட்டுட்டு வந்துட்டேன். காசும் இல்லை. ஏண்டா இங்கே ஃபுல்லாகவே கார்ட்லெஸ். இப்போ ஜிபேலாம் எல்லாத்துலேயும் பே பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவையில்லைன்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன். சரியான கட்டுப்பாடு தான். இதுதான் அந்த மதுரை மல்லி. எவ்வளோம்மா மல்லி? எவ்வளோ? முழு 50. ரைட்டு. இதுதான் வந்து இந்த மதுரை மல்லின்னு சொல்லிக்கணும். மல்லி அப்போ இங்கே ஃபேமஸ். இதுக்கு அங்கால வந்து அங்கால போக முடியாதா? சரி இருக்கா போய் பார்ப்போம். எவ்வளோ தூரம் மட்டும் விடுறாங்க. ஐயா இங்கே முன்னாடியே இது வச்சிருப்பாங்க. சரியா முன்னாடியே அப்படியே ஓப்பன்ருவாங்க. நீ அவ்வளோ தூரம் போத்தாங்க. இது அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு. ஸ்கேனர் இருக்கா? ஸ்கேனர். ஆமாம் ஸ்கேனர். முன்னுக்கே ஸ்கேனர் அனுப்பி தான் நம்பருங்க. கையை வச்சு தேய்ப்பாங்க எங்கேயே போய். ரைட்டு. இதுலேயே வந்து ஸ்கேனர் இருக்குது. இதுக்கு இந்தியாவில் வந்து ஐயா இந்த ஃபோனை கொண்டு போகலையா? நாங்கள் விற்றுருவோம். சரி, இந்த ஃபோனும் வந்து அளவு இல்லை. அதனால இந்த அப்படி பட்டன் ஃபோன் கூட அளவு இல்லை. சேஃப்டி முக்கியம் பண்ண மாதிரி. அப்போ இதுக்கு அங்கால போக முடியாது. அப்போ இங்கே வந்து போலீஸ் கன்னோட இருந்தால் பெரிய விஷயமா சொல்லி கொண்டிருக்கோம். பட் எங்களோட ஊரில் எங்கட நாட்டில் ஒரு போலீஸ் வந்து கண் இல்லாமல் நின்றதை நீ பார்த்துருக்கிறியா? சொல்லு. எல்லா இடத்துலையும் கண்ணோட தான் நிற்கணும். கோயிலுக்குள்ள தான் இல்லை கோயிலுக்குள்ள இப்போ கன் அளவு இல்லாத இடங்களில் தான் வந்து கன் இல்லாமல் நிற்பாங்க. மற்றபடி சாதாரண ஒரு வீரட்டையும் வந்து ரைட்
இதுதான் கோபுரம். இது இது வடக்கு கோபுரம். இதுதான் வந்து வடக்கு கோபுரம். அதுலேயே வந்து போட்டிங்கன்னா பாருங்க, புதுசாக கட்டி கொண்டிருக்கணும், பெயிண்டில் அடிச்சுக்கணும். ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இதுக்குள்ளே தான் வந்து எல்லோரும் போயிட்டோம். நாங்கள் இப்போ உள்ளே போகல, அதனால் வெளியில் சுற்றி என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட ஜிகிர் தண்டா, மதுரை ஸ்பெஷல் ஜிகிர் தண்டா வந்து சாப்பிட போகிறோம். இந்த பூ மாலைகள் இதெல்லாம் வந்து இங்காலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. எங்கே இருக்குது ஜிகிர் தண்டா? என்னது? ஏன் வேண்டி வர சொன்னா என்ன பண்ணி பண்ண? திருநீர். சரி, இந்த கோயில் கோபுரம் இருக்குது தானே, இதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து இந்த ஜிகிர் தண்டா கடை ஒன்று இருக்குது. அது வந்து ஃபேமஸாக. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜிகிர் தண்டா குடிச்சு பார்ப்போம்ட்டு இதை நிற்கிறேன். மதுரை ஃபேமஸ் ஜிகிர் தண்டா என்ன சாமான்ட்டு இருக்கா, குடிச்சிட்டு தான் பார்ப்போம். இதில் வந்து விலைகள் போட்டிருக்கீங்கன்னா 70 இருந்திருக்கு, 70, 80, 90, 100. மற்றது ஒரு வித்தியாசமாக பாசாந்தி நட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ணா கேட்டேன் சிங்கிள் ஸ்கூப் ஐஸ்கிரீம் தான் 70. சரி, மதுரை ஸ்பெஷல் ஜிகிர் தண்டா. இந்த ஜிகிர் தண்டான்னு ஞாபகம் வருது, அந்த ஆயன் படத்தில் வர ஜிகிர் தண்டா அதுன்ற மாதிரி அப்படித்தான் ஞாபகம் வருது. இதுக்குலாம் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, நட்ஸ் போட்டு வேண்டாம். இது வந்து இந்திய காசுக்கு வந்து 100 ரூபாய். சரியா? ஐஸ்கிரீம் நல்லா குழச்சி அடிக்கிறவங்க தான் நல்லாயிருக்கும். இந்த பாலுண்ட ஃப்ளேவர் வந்து இருக்குல்ல, வால்கோவா பாலுண்ட ஃப்ளேவர் வந்து அப்படி அடிக்கும். நட்ஸோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். குல்ஃபி, அந்த குல்ஃபி சாப்பிட போயிடுது அந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணினா குல்ஃபி சாப்பிடலாம். இந்த நல்ல பாலுண்ட ஃப்ளேவரும் ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து இருக்குது. இனிப்பு விரும்புகிறார்கள் கட்டாயம் ட்ரை பண்ணலாம். அதோட இதுக்குள்ள க்ரீமும் வந்து போட்டு தந்தவ. க்ரீமில் ஐஸ்கிரீம் அதான் நல்லா உள்ளச்சிட்டு அடித்தால் தான் சுகர் இருக்கிறார்கள் ட்ரை பண்ணிடுறாங்க. வேணும்படி ட்ரை பண்ணலாம். எப்படியோ இந்த கோயிலை சுற்றி ரவுண்ட் அடித்தோம். நெஞ்சாலும் வந்து நாங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம். டீ குடிக்கிறாங்க, நிற்கிறோம். டீ 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 வந்து இங்கே டீ இல்லாமல் இருக்கவே மாட்டோம் போல். தண்ணி கொண்டு போயினேன் பாருங்க, இந்த சைக்கிளில் தண்ணி தள்ளி கொண்டு போயினேன். இங்கே பார்க்கக்கூடிய மட்டில் சரியான ஒரு வசதி படித்தாக்களும் இங்கே இருக்கணும். அதோட இனியிலேண்டு கஷ்டப்படுறாக்களும் வந்து இங்கே தான் இருக்கணும். அதோட மதுரைண்டு வந்தால் சாப்பாட்டுக்கு மதுரை தான் ஃபேமஸ்ன்ற மாதிரி. இது என்னது? போலி. போலியா? அது பேர் போலின்னு சொல்லுவாங்க. ரைட். இதில் வேணுங்க போலி ரெண்டு உண்டு. ரொட்டியில் அப்படியோ தொட்டு அடித்து கொண்டிருக்கணும். அப்படியோ இந்த இதை வந்து இதுக்குள்ள போட்டு அப்படியே தட்டிட்டு அப்படி. அடுத்தது வந்து எங்களுடைய பிரகாசம். என்ன சாமான்? மதுரையில் போலி. போலி ஏன் கை நடங்குது? சுடுதுண்ணா கீழே. சரி, போலியா? ஓ சரி, எங்களோட ஊரில் போலி என்ன ஒன்று இருக்குது, அது மஞ்சள் கலரில் இருக்குது. உங்களுக்கு பருப்பு பிளேனாரு. ரைட். இது வந்து செய்கிறத பார்த்துருப்பீங்க. சுடுது, நெய் வாசம் அடிக்குது. அட்டாசமாக தேங்காய் போட்டு சும்மா வேற மாதிரி. தேங்காய்ப்பு, திருவாரூர் தேங்காய்ப்புக்குள்ளே சர்க்கரை, நெய், வெல்லம் எல்லாம் போட்டு சுட சுட செம்மையாக இருக்குது. சாப்பாடுண்டா மதுரை வந்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கணக்கு சாப்பாடுகள் வந்து மட்டன்லேருந்து எல்லாமே கிடைக்கும். சிக்கன் தான் எங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. மட்டனில் ஐட்டம் ஸ்பேர் பார்ட்ஸ் தலை தனியாக, மூளை தனியாக, இதாவது தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக பார்க்கலாம். போகிறோம் எல்லாம் தனித்தனியாக பார்க்குறோம். இந்த பக்கத்துலேருந்து பார்க்கத்தான் இந்த கோபுரத்தின் அழகு தெரியுது. சரியான வெயில் நடந்து தெரிஞ்சதுனாலே அப்படி தான் இருக்கும். என் பக்கத்தில் கடல் இருக்கா? கடலில் வெங்காயம் இந்த இடமே அப்படி தான் இருக்கும். தரிசனம் என்ன இருந்தது? மிக சிறப்பான தரிசனம். வந்தால் கட்டாயம் போய் பார்க்கணும். வந்து மீனாட்சி அம்மா பார்க்கணும்னு சொல்லி, சுந்தரேஸ்வரரை பார்க்கணும்னு சொல்லி, மீனாட்சி சொக்கநாதரை பார்க்கணும்னு இன்றைக்கி எங்களுக்கு அருள் கிடச்சிருக்கு. அதை பார்த்துட்டு வந்துட்டோம்.
ஜெர்னியும் கூட்டி கொண்டு போய் பட்டையெல்லாம் போட வச்சுக்கிட்டீங்க. ஜெர்னி இந்த மாதிரி கோயில் விஷயங்களுக்கு வர மாட்டானு, விபூதி எல்லாம் போட்டுருக்காண்டு யாரும் சைவகாரம் பிள்ளைய பார்த்துட்டா. சார் சூப்பராக இருந்தா இருக்கலாம். நல்ல நல்ல கூட்டம் ஒன்று, அமைதியாக வந்துட்டான் கோயிலுக்குள்ள போயிட்டு. நல்ல கூட்டம்னா நான் சார் வந்து அவரோட இதால் வந்து கூட்டு போனால ஒரு பாசம் வேலைக்கு போயிட்டு வந்தது. 5 மணி 6 மணி ரைட், ஓகே. சந்தோஷம். வந்தால் கட்டாயம் போய் பாருங்க மீனாட்சி அம்மன். நான் பார்த்து ஜெரின் கோயிலுக்கு போட்டு வந்து அதிசயத்தை பார்ப்போம். விடிய மச்சம் சாப்பிடலையாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பக்தி பலமாக வந்துருக்காங்க. அமைதியாக இருக்கிறார். இறக்கண்டா சைவகார பிள்ளையா அது? இந்த லட்டை கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடு. கோயிலுக்கு போகணும்னு இருக்குது. விடியெலும்பி குளிச்சு போட்டு வழக்கமா கோயிலுக்கு போறேன், நானே கோயிலுக்கு போகலண்டா பாத்துக்கங்க. பழம் தான் சாப்பிட்டேன். நாங்களும் முன்னே மச்சம் சாப்பிடு. நேற்று சாப்பிட்ட மச்சம் குளிக்கல நான். இல்ல அப்படியே குளிச்சேன். நீ நான் குளிக்கல. நீ எப்ப குளிச்சிருக்க முடியாது. சில இடங்கள் சில விஷயங்கள் அமையணும் போகணும்ட்டா அந்த இடத்துல போயிட்டு வந்தோடனே அமைதியா வந்துட்டாங்க. எல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்களா இல்லையா? இலங்கைக்கு பாசலாக போகுது. போகும்போது கஸ்டம்ஸ்ல பிடிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? இதுக்கே கஸ்டம்ஸ்ல பிடிப்பாங்க. வீடியோ அங்க நாங்க போய் இறங்குறதுக்குள்ள வீடியோ போட்டுருவோமே. எப்படி கொல்பட்டின்றது ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப தூரம் இல்லை. கொல்பட்டியா கட்பட்டி? கொல்பட்டி இல்லை, இருக்குதா? இந்த கட்பட்டி இல்லையே, எனக்கு சொன்னது அப்படிதான் சொன்னாங்க. இலங்கையா? இலங்கையில் கட்பட்டி. அப்படியா? கேர்ள்ஸு கணக்கு கூட வர இடம் பீச் சைட் அதான். இல்லை, நான் வந்து சந்திரிக்கா தங்கி இருந்தாங்கல்ல. ஓகே ஓகே. அப்போ அங்கே அப்போ அதாவது அவர் தங்கியிருந்த இடம் வந்து கட்பட்டி. இலங்கையில் வந்து கொல்லுப்பட்டி. கொல்லுப்பட்டியா? அது கொழும்பு. கொழும்புல கொல்லுப்பட்டி ஜனாதிபதி மாளிகைக்கு. ரைட். அங்கே சம்பவம் செய்துக்கிறீங்க என்ன? வீடு என்னண்டா வந்து வீட்டு வாசலுக்குள்ள போறேன் ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போட்டுட்டேன். ஒருத்தர் வேற ஒருத்தர் பிரகாஷ் என்னன்றா இருக்கிற? சரி, அட்டை குளிக்க போட்டார்கள். மலையடி வாரத்திலிருந்து ஆள் விழுந்துட்டு அவனுக்கு காயம் இல்லாத இடமே இல்லை. சரி, நாங்கள் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்கினோம். மதுரையில் கணக்க விஷயங்கள் காட்டுறதுக்கு இருக்கு. ஆனால் நாங்கள் போகிற இடம் வந்து வேலைக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்குள்ளே போகணுமன்றபடியாக வந்து அப்படியோ நேராக அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இன்னும் நாங்கள் சொல்லலை எங்கே போக போகிறோம்ண்டு. மதுரையிலேருந்து தான் வந்து எங்களுடைய வீடியோவை தொடங்குறோம். இப்போ அடுத்ததான் மதுரை என்று வந்தால் ஸ்பெஷலாக இந்த கணக்கு ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அந்த கோயில்கள், மண்டபங்கள், ஆய்வு, கணக்கு வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை தவிர உணவு ஸ்பெஷல். மதுரை உணவுகள் ஸ்பெஷல். ஃபுட்டு தான் மதுரைக்கா. அதனால இப்போ அடுத்ததான் மதுரையில் ஒரு இடத்துல வந்து சொர்க்கம் இது. நீ இப்படி இந்த அரை காட்சிகளோட நின்றுதை சொல்லக்கூடாது. சரி, அது அடுத்ததாக போய் சாப்பிடுவோம். மற்றது இதை சொல்லி ஆகணும். இந்த கோயில் தரிசனம் வந்து கிட்டத்தட்ட வளமையாக நோம்பலாக போனால் ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் ஆயிருக்கு. எங்களுடைய அண்ணன் அவருடைய செல்வாக்கில் ஒரு மணித்தியாலத்தில் பிடிச்சிட்டு வந்துருக்கிறோம். அது செல்வாக்குன்றது தவிர அவர் வேலை செய்கிற இடம் அப்படியே ஸ்டாஃபாக போனபடியாக ஓகே இருந்தது. வேலைக்கு முடிஞ்சிட்டு என்ன பயணம் வந்து போய் சேர்ந்துடுவோம். இருட்டுறாக்குள்ள அந்த இடத்துக்கு போய் சேரணும். இருட்டுனா பிறகு டேஞ்சர் அந்த பயணம். எங்கே போகிறோம்ண்டு நீங்கள் வீடியோ கடைசியில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். சரி, இறங்கிட்டோம். தரமான சம்பவம் ஒன்று செய்ய போகிறோம். மதுரைண்டா சாப்பாட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ முறையாக மதுரையில் உணவருந்துறக்காண்டி நிப்பாட்டி இருக்கோம். போகிற ஊர் தெரியுமா? எந்த ஃபேமஸான ஊர் தெரியுமா? சொல்லு. வாடிப்பட்டி. வாடிப்பட்டியில் இங்கே மோலாம் அந்த இல்லை இவர் வாடிப்பட்டியோட வேற விட்டு சொன்னவர். சரியா? பிரச்சனை யார் விட்டு சண்டை விடாமல் இருக்கிறார். அப்படிலாம் கிடையாது. சரி, இப்போ நாங்கள் வாடிப்பட்டியில் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு வந்துக்கிறோம். என்ன லந்தா? போட்டி வாடா. என்னண்ணா சாப்பிடுவான்? சாப்பிடுவோம்.
வெளியில் பார்க்க க்ரௌட் இல்லாமல் இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள க்ரௌடாக தான் இருக்கு. சரியான க்ரௌடாக இருக்கு. மாப்பிள்ளை ஈரல் குழம்பு இங்கே பாருங்க என்னென்ன சாப்பாடு சரியான க்ரௌடாக இருக்குது. ஃபேமஸான ஹோட்டல்லாம் இதில் இருக்க கறிகள் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து காடை, மற்றது வந்து இது வந்து நல்லி, ஜால போட்டி. வேறு லெவல் சம்பவம் பண்ணால் இதில் சாப்பிட்றதுக்குள்ளே பசியெல்லாம் போய்க்கும் போல இருக்குது. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கிட்ட நிற்கிறோம், அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, இருக்கிற இடம் இல்லை. என்ன செல்வம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கொஞ்சம் அவ்வளோ ஆட்கள் நிற்கிறபடியாக வந்து ஏதோ சாப்பாட்டில் ஏதோ இருக்கின்றபடியாக நம்புகிறோம். மனசில் ஆனால் இப்படி எதிர்பார்க்க இருக்கே சாப்பிட்டா கொஞ்சம் அப்செட்டை தான் ஃபீல் பண்ணேன். சரி, ஒரு இடம் பிடிச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல இடம் கிடச்சிருக்கு. எல்லோரும் வந்து கொலை பசியில் இருக்கிறோம், அதான் பிரச்சனை. இலை வந்துடுச்சு, இலையை விரித்து போடுவோம். இதில் வந்து மீல்ஸ் சொல்லியிருக்கேன், நான் மீல்ஸ் சொன்னேன். வந்துட்டு பிரியாணி சொல்லியிருந்தேன். எப்போவுமே வந்து அந்த சோறு கறிக்கு சோறை போட்டுட்டு கறியில் டேஸ்ட் பண்ணால் தான் அந்த தனி டேஸ்ட் தெரியும். இவர் வந்து பிரியாணி சொல்லியிருக்கார். ஏன் பிரியாணி சொன்னா எல்லாமே சொல்லியிருந்தாங்க, அந்த ஒரு அதுக்காக நான் பிரியாணி சொல்லியிருக்கேன். சரி, அப்போ பாடி அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சோறுகள் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ஒரு கறி இருக்குது தானே, அதை வந்து கேட்பினோம். இது இருக்குது வேணும். அதில் பார்த்தீங்களா தெரியும், இதான அந்த கறி. என்ன இது இங்கே பாருங்க. குடலுக்கு சுக்கா இருக்குது, ஈரலுக்கு மட்டன் நெஞ்சுக்கறி, மட்டன் நல்லி, நாட்டுக்கோழி, லிவரு, மஞ்சள் ரோஸ்ட்டு, மஞ்சள் குழம்பு இருக்குது, லாலிபாப்பு, காடை, போனஸ், சிக்கன் பாப்பா, சிக்கன் சாப்ஸ். ஓகே, இதில் வந்து நல்லி எடுப்போம், ஈரல் ஒன்று எடுப்போம். உனக்கு இல்லை நல்லி ஒன்று தாங்க, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்களா. இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அப்போ 2 நல்லி தாங்க, ஒரு இது நெஞ்சு கறி ஒன்று. ஓகே அண்ணாக்கு இது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா ஒன்று. ரைட். இப்போலாம் வந்து ஒரு நெஞ்சு, 2 நல்லி, ஒரு லிவரு, லாலிபாப். இதையுமே ஒன்று எடுப்போம். போட்டியும் ஒன்று போகணும். போட்டி ஃப்ரை பண்ணலாங்களா? ஃப்ரை பண்ணிட்டு பார்த்தீங்களா என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு. சும்மா தரமான சாப்பாடு. மதுரை நெஞ்சு கறி, நல்லி, கோட்டல், லிவர் எல்லாம். என்ன மட்டன் பிரெயின் மட்டும் இல்லை, இருந்தால் நல்லா தான் இருக்கும். பார்ட்ஸாக அப்படி பிரித்து வச்சிருக்கிறோம். சரியா சொல்லியிருக்கிறோம். வரட்டும், சாப்பிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது சொல்கிறோம். வைன சாப்பாட்டுக்காக தான் இந்த உலகமே சுற்றுது. சாப்பிட்றவனு பேசாதீங்க, நீங்கள் உழைக்கிறதை வந்து சாப்பாட்டுக்காக. ஆமாங்கண்ணா. இதில் வந்து ரைத்தா வைக்கிறார். இது என்னன்னா கூட்டு, புடலங்காய் கூட்டு. அவனுக்கு அந்த வெஜிடபிள் ஒன்றும் மற்றது பீட்ரூட். இது என்ன, இது கூட்டா? பீட்ரூட் பொரியல். இதெல்லாம் வந்து கூட்டு பொரியல் அப்படின்னா நாங்கள் பீட்ரூட் சம்பல் அப்படின்னு சொல்லுவோம். சம்பல், இது வெள்ளைக்கறி அப்படின்னு சொல்லுவோம். பீட்ரூட் சோப்பாக இருக்குது, ஆனால் வித்தியாசமாக பீட்ரூட் எல்லாம் கடலை போட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து நான் முதல்லாம் சாப்பிட மாட்டோம் வீட்டில் வச்சா. ஆனால் இங்கே வந்து மரக்கறியோட சாப்பிட தான் அது செம்ம பற்றி. வைங்க அதுதான் நான் ஃப்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு தெரியாத சொல்கிறேன். ஓகே, இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகே, அதை வந்து சூடாக கொண்டு போயிருக்கேன். இதான் பாருங்க, மட்டன் நல்லி, மட்டன் கால். இது தனியாக சாப்பிட்டா என்ன இருக்குமெண்டு யோசனை வருது. யோசிக்கவே கூடாது, இந்த அடிக்கிற முடியும். சாப்பாடு வர மட்டும் அடக்கலாது. மட்டன் நல்லி அவ்வளவு சாப்பிட்டாங்க. மசாலா பார்த்தீங்கன்னா செட்டில் ஸ்பைசி, ஓவர் ஸ்பைசியாக மட்டன் அப்படியே வாய்க்கிற வரைக்கும் கரையிற மாதிரி இருக்குது. கூடுதலாக சவுசவெல்லாம் சாப்பிடுவோம். நல்ல சாப்பிட்டா இருக்கும்.
சிக்கன் லாலிபாப். சரி, சாப்பாடு இங்கே கொண்டு வந்திருந்தோம். மீல்ஸ் வந்துட்டு நாங்கள் இது சாப்பிட்டோம். இது வந்து நெஞ்சு கறி, ஆட்டுண்ட நெஞ்சு கறி. நல்ல சொப்டாக இருக்குது கறி எல்லாமே. அப்படியே அலேக்கா பிரட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ரைஸும் எடுத்து நல்ல சாஃப்டாக இருக்கு. அவங்க கொழுப்பு இருக்கலாம். மற்றது வந்து இந்த ஆட்டுண்ட எங்கட ஊரில் யாழ்ப்பாணத்தில் ஆட்டுக்கறி ஆச்சுன்னா இந்த மொச்ச மணமட்டு இருந்தானே அப்படி இல்லை. ஆட்டுண்ட வாசம் வந்து பேச எங்களுக்கு ஸ்பெஷலா மட்டன் எலும்பு ரசம் எலும்பு குழம்பு. அது வெள்ளை சொதி மாதிரி இருக்கு. அது வந்து இது வந்து மட்டன் ஈரல். பார்த்தீங்கன்னா எதுலேயுமே எந்த ஒரு ஓவர் ஸ்பைசி இல்லாமல் ஒரு செட்டில் ஸ்பைசியோட ஈரல் சொல்லவே தேவையில்லை. மற்றது என்ன ஸ்பெஷல் நான் வந்து இதில் புதினா மனம் ஒன்று பண்ணிக்கல. ஹோட்டலில் வைங்க. இது நல்ல சொப்டாக இருக்குது. மற்றது இது வந்து ஃபுட்டா போட்டி லைட்டாக இந்த சோத்தில் போட்டு அப்படியே ஒரு குழப்பி அப்படி குழச்சி. ஆனால் இந்த எங்கிட்ட உள்ள ஆட்டுக்கறி சாப்பிட்டா அந்த ஒரு டேஸ்ட் வந்து எங்கேயுமே வேற. போனாலே அப்படி தான் இருக்கும். யாழ்ப்பாணம் ஆட்டுறச்சிக்கறி சாப்பிட்ருக்கியா? இந்த ரைத்தா மற்றது இந்த பீட்ரூட் இந்த கூட்டு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குழம்பு பண்ணிட்டா அப்படியே குழப்பி அடிச்சா சாப்பாடுன்றாலே மதுரை தான். சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சும்மா வயிறு ஃபுல் ஆகிட்டு இதுக்கு மேலே இடமில்லைன்ற அளவுக்கு போட்டு கட்டிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் சாப்பிட்டு அவ்வளோ சாப்பாட்டுக்கு 4 பேர் சாப்பிட்னாங்கல்லானே அதோடு சேர்த்து ஒரு மட்டன் பிரியாணி அண்ணன் சாப்பிட்டவர் அவ்வளோதையும் சேர்த்து 2400 வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல ஒரு 1000 1500 அப்படி தான் வருமானு நினச்சேன். நான் இந்தியா காசுக்கு 2400 வந்திருக்கு. ஆனால் சாப்பாடு வந்து டேஸ்ட் தான். நாங்கள் இப்போ நின்ற இடம் வந்து வாடிப்பட்டி. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச் ஒன்று இருக்குன்ற இந்த வாடிப்பட்டி மாதா கோயிலுண்டு. ஐயோ பஸ் வந்து நிப்பாட்டிட்டு அண்ணன் இடன்ன பஸ் ஸ்டாப்பே இல்லை. இதில் நிப்பாட்டிட்டேன். ஒருத்தன் சைவக்காரன் ஆகிட்டான். சரியா? இந்த பாருங்க இதுதான் வந்து இந்த வாடிப்பட்டி அன்னை திருத்தலம். எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து அதே கோயிலுக்கு குளிக்காமல் போக மாட்டேன்றது. சர்ச்சுக்கு மட்டும் குளிக்காமல் வர என்ன ஆளடா நீ? எல்லாமே ஒரே திருத்தம் தான். எல்லாரும் ஒரே கடவுள்லாம். அப்படி செய்யாத சரியா? இங்கே வருங்க புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம். இப்போ மச்சம் தானேடா சாப்பிட்ருக்கு. இங்கே மச்சம் சாப்பிட்டு போகலாம், அங்கே மச்சம் சாப்பிட்டு போக முடியாது. அதனால தான் நான் இங்கே மச்சம் சாப்பிட்டு திடீர்னு செய்வக்காரனா மாறிட்டான். வர மாட்டேன். இங்கே பாருங்க. சரி, இதில் அந்த அன்னைன்ற சிலை ஒன்று இருக்குது. இதில் தண்ணீர் வடிகிற மாதிரி செய்திருக்கிறேன் போல இருக்குது. அப்புறம் இதாகிடுச்சு. இப்போ இல்லை. எல்லா இடத்துலையும் இந்த கொடிக்கம்பம் வந்து வச்சுக்கணும். இப்படி வந்து கூடுதலாக நான் எங்களோட ஊர்களில் பார்க்கல. இங்கே வித்தியாசமாக இருக்குது. எல்லா சர்ச்சில் இருக்குது, எல்லா கோவிலையும் இருக்குது, எல்லா மசூதி. அதான். ஓ ஏன் அப்படி? இந்த முறை திருவிழா தொடங்குறதுக்கு முன்னாடி கொடி ஏற்றுவாங்க. அது கன்ஃபார்ம். என்ன சம்பவம்டா வந்து சாப்பிட்டு நடக்கல அளவுக்கு. 10 கிலோ கோடி தான் வருவாங்க. அதான் மற்றது என்ன சம்பவம்னா வந்து இந்த சர்ச்சுக்கு கேரளாவில் இருந்தெல்லாம் வந்து சர்ச்சை வழிபடுறதுக்காண்டி வருவீன்னு சொன்னாங்க. எப்படி வராங்களோ அதேமாரி இங்கேயும் வருவாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு சர்ச் சொன்னாங்க. அதனால தான் நானும் இறங்கி வந்தேன். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு விஷயங்கள்னா இந்த ஆமை பூட்டு வந்து இதில் லொக் பண்ணியிருக்கணும். நான் நினைக்கிறேன் எதுவும் ஒரு காணிக்கைகள் செய்துட்டு இதை வந்து லொக் பண்ணினா நடக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து கணக்கு லொக்ஸுகள் எல்லாம் பூட்டியிருக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் வந்து லொக்குகள்.
இந்த சர்ச்சில் நான் இப்படி பார்த்தேன்னா ஏதாவது வேண்டுதல் செய்து ஆமாம் போட்டுனா நடக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் நித்திர வரல ரெஸ்ட் அடிக்கணும் கோயிலுக்கு வந்து இதில் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்கள் மதுரை பக்கம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் இந்த வீதியால் தான் நாங்கள் போய்க்க வந்து சொல்லினோம். இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இதையும் வந்து பகிர்ந்து கொண்டு அதை உங்களுக்கு காட்டிக்கொண்டாங்க. இதுக்கு அருகிலே எங்கள் மாலைகள் மாங்காய்கள் இளநியல் எல்லாம் வச்சு விற்கணும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். நாங்கள் இங்கே இருந்து மதுரையில் இன்றைக்கு நிற்கலை, நேராக மதுரையில் இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடம் என்னென்று கெஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து பக்கத்தில் இருக்கிற இடம் தான். அதோட நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம்னா கட்டாயம் மதுரை வந்து தான் போகணும். திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் வரோம்னா மதுரை வந்து தான் போகணும். எந்த இடம்ண்டு கெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கெஸ்ஸிங் சரியா இல்லையாண்டு பார்ப்போம்.